ஹலோ மக்களே, வெல்கம் டு ஜீனியஸ் பார்வை. இன்னைக்கு நம்ம பிக் பாஸ் சீசன் என்ன பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் இந்த சீசனுடைய கிராஃப் வந்து ரொம்ப டவுனா தான் போயிட்டு இருக்கு அப்படின்ட்டு. மற்ற சீசனோட கம்பேர் பண்ணவும் இந்த சீசன் வந்து நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ், நிறைய நெகட்டிவ் ஃபீட்பேக்ஸ் வந்து ரிசீவ் பண்ண ஒரு சீசனா தான் வந்து இந்த சீசன் இருக்கு. ஏன் இந்த மாதிரி நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வருது அப்படின்னா, ஆடியன்ஸை வந்து என்டர்டைன்மெண்ட் பண்ணல. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்ப மற்ற சீசன்லாம் எடுத்துக்கோங்க, டாஸ்க் பண்ணால ஃப்ரீ டைம்லயா இருக்கட்டும், ஏதாச்சும் ஒரு பாட்டு பாடுறது இல்ல ஏதாச்சும் ஒரு ஆக்ட் வந்து பிளே பண்றது அந்த மாதிரி இருக்கும். ஆனா இந்த சீசன் மட்டும் ஃப்ரீயா இருந்தாலும் சரி, டாஸ்க் பண்ணாலும் சரி, காலையில இருந்து நைட்டு வரைக்குமே வந்து சண்டையாவே தான் வந்து இந்த சீசன் போயிட்டே இருக்கு. குழந்தைங்களோட உட்காந்து ஒரு பாக்குற ஒரு ஷோவா இல்ல. ஒருத்தர் கூட வந்து ரீசெண்டா வந்து கம்ப்ளைண்ட் கூட ரைஸ் பண்ணியிருந்தாரு, இந்த சீசன் வந்து குழந்தைங்களோட பாக்குற ஒரு ஷோவா இல்ல அப்படின்ட்டு. ஏன்னா வந்து நிறைய அடல்ட் கண்டென்ட்டை வந்து பேசுறாங்க. அதெல்லாம் வந்து எதனாலனா, இப்ப சூஸ் பண்ணிருக்க கண்டெஸ்டன்ட்க்கு வந்து இந்த ஸ்டேஜோட, இந்த பிளாட்ஃபார்மோட வேல்யூ தெரியாம இருக்கிறாங்களா கூட இருக்கலாம். ஏன்னா வந்து ஒரு சிங்கிங் அண்ட் டான்சிங் ஷோ எடுத்துக்கிட்டோம்னா அது குறிப்பிட்ட ஆடியன்ஸ் தான் பார்ப்பாங்க. இப்போ ஒரு சீரியல்னா அதுக்கு ஒரு குறிப்பிட்ட ஆடியன்ஸ் தான் பார்ப்பாங்க. இப்போ ஒரு நீயா நானா அது குறிப்பிட்ட ஆடியன்ஸ் தான் பார்ப்பாங்க. பிக் பாஸ் போது அது வந்து ஒரு 90% ஆன ஆடியன்ஸ் வந்து பாக்குற ஒரு ஷோவா தான் இருக்கு. நம்ம 5 படம் பண்ணி நம்ம வந்து ரீச் ஆகிற அளவுக்கு நம்ம வந்து உடனே இந்த 100 daysல வந்து ரீச் ஆயிடலாம். இதை யாரெல்லாம் வந்து நோட் பண்ணீங்க அப்படின்னு தெரியல. எப்பவுமே வந்து லைவ் பாக்குறவங்க அது தெரிஞ்சிருக்கும். லைவ் பார்க்கும்போது பக்கத்துல வந்து ஒரு வீக் கவுண்டிங்ஸ் அப்படின்னு ஒண்ணு போகும் இல்லையா, இத்தனை பேர் பாக்குறாங்க அப்படின்னு. அதுவும் வந்து இப்போ ப்ரோமோல வந்து சண்டை போடுற மாதிரி எல்லாம் வந்துருச்சு அப்படின்னா அந்த கவுண்டிங்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். 1 lakh 2 lakh அப்படின்னு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இந்த சீசன் 9 மட்டும் டே 1ல இருந்து இப்ப வரைக்குமே வியூ கவுண்டிங்ஸே இல்லாம தான் இருக்கு. அப்பனா பாத்துக்கோங்க இந்த சீசன் வந்து எவ்வளவு ஒரு பேக்ல போயிட்டு இருக்கு அப்படின்ட்டு. கொஞ்சம் பேர் அளவுதான் பாக்குறாங்கன்னு நினைக்கிறேன் நான். இப்போ வந்து இந்த சீசன் ஸ்டார்ட் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 20 daysக்கு மேலதான் வந்து போயிட்டு இருக்கு. இந்நேரத்துக்கு நம்ம மத்த சீசன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இவங்க வந்து என்னோட ஃபேவரட் பிளேயர், இவங்க வந்து கொஞ்சம் பெஸ்டா தான் பிளே பண்றாங்க, இவங்க கொஞ்சம் பெஸ்டா பண்றாங்க அப்படின்னு நம்ம ஜட்ஜ் பண்ற அளவுக்கு இருக்கும். ஆனா இந்த ஷோல வந்து யாரு பெஸ்ட் பிளேயர், யாரு வர்ஸ்ட் பிளேயர், யாரு ஃபேவரட் அப்படின்னு நமக்கு வந்து ஜட்ஜ் பண்ற அளவுக்கே இல்ல. அதெல்லாம் எதனால அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட கேரக்டர்ஸ் வந்து சண்டை போடுறாங்க. அதனால வந்து அது ஓவர்லாப் ஆயிட்டு நல்லா விளையாடுறவங்க கூட, ஸ்ட்ராட்டஜியா விளையாடுறவங்க கூட அதுல வந்து மறைஞ்சிடுறாங்களோ. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்ப பாரு, கமருதீன், திவாகர் இப்போ ஒரு விஷயத்த வந்து பேசி சால்வ் பண்ற மாதிரி இருந்தாலுமே அதை கத்தி அதை பேசி அதை வந்து இன்னும் அதை வந்து பெருசாக்குற மாதிரி தான் இருக்கு. பார்வதி எல்லாமே வந்து ரொம்ப சீனியரான ஒரு ஆங்கர் தானே, கிட்டத்தட்ட ஒரு 5 to 6 years வந்து அந்த மீடியால இருக்காங்க. இப்ப அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும் இந்த பிக் பாஸ் வந்து எவ்வளவு பெரிய ஒரு பிளாட்ஃபார்ம், அது அவங்களுக்கு எவ்வளவு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, அதை நம்ம எப்படி வந்து யூஸ் பண்ணி இருந்திருக்கணும் அப்படின்னு பார்வதிக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஆனாலுமே அவங்க அதை மிஸ்யூஸ் பண்ற மாதிரிதான் இருக்கு. இப்ப பாதி கண்டஸ்டன்ஸ்க்கு வந்து அக்செப்டன்ஸ் இல்லாத மாதிரி தான் எனக்கு இருக்கு. ஏன்னா பிக் பாஸ் போது எல்லா வேலைகளும் பண்ணணும், எல்லாமே பண்ணணும், நம்ம எல்லாத்துக்குமே ரெடியா இருந்திருக்கணும். அதுதான் அந்த பிக் பாஸ். அக்செப்டன்ஸ் இல்லாம, ஒரு புரிதல் இல்லாம இருக்க மாதிரியா தான் எனக்கு இருக்கு. இப்ப மத்த சீசன் வந்து கம்பேர் பண்ணும்போது ஒரு 2-3 பேர் தான் வந்து பிக் பாஸ்னா என்னன்ட்டு ஒரு புரிதல் இல்லாம இருப்பாங்க. ஆனா இந்த சீசன்ல வந்து 2-3 பேர் தான் தெளிவா இருக்காங்க. மத்த பேருக்குலாம் வந்து பிக் பாஸ்னா என்ன, நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு புரிதல் இல்லாம எப்பவுமே வந்து சண்டை போட்டுக்கிட்டே இருக்க மாதிரியும், எப்பவுமே ஒரு விவாதத்தை எடுத்து வச்சுட்டே இருக்க மாதிரியாவுமே இருக்கு. இப்ப நம்ம வந்து ஒரு சீசன் 3, சீசன் 5, சீசன் 6 எல்லாம் எடுக்கும் போது கூட இவங்க கிட்ட இருந்து இந்த ஒரு கிளாரிட்டி எடுத்துக்கலாம், இவங்க கிட்ட இருந்து நம்ம இது கத்துக்கலாம் அப்படின்ட்டு இருக்கும். ஆனா இந்த சீசன்ல வந்து யாருக்கிட்ட என்ன எடுக்கிறது, யாருமே வந்து ஒரு இம்ப்ரெசிவா வந்து ஆடியன்ஸ்க்கு ரீச் ஆகுற அளவுக்கு ஒண்ணுமே பண்ணல. அப்படி இருக்கும்போது ஒரு சண்டையே போட்டுட்டே இருந்தா ஒரு குழந்தைங்க எப்படி பார்ப்பாங்க, அது வந்து ஒரு ஆடியன்ஸ்க்கு வந்து அது எப்படி ஒரு என்கேஜிங்கா இருக்கும், அது வந்து எப்படி ஒரு என்டர்டைன்மெண்ட் பண்ணுன்றது எனக்கு தெரியல. அவங்க நினைச்சிருக்காங்க போல பிக் பாஸ்னா சண்டை போட்டுட்டே இருந்தா பாப்புலர் ஆயிடுவோம், ரீச் ஆயிடும்னு நினைச்சிருக்காங்க. அது கிடையாது. அதை தாண்டி அவங்க டேலண்ட்ஸ், அவங்க வச்சிருக்க ஸ்கில்ஸ் எல்லாமே வந்து எக்ஸ்போஸ் பண்ணாதான் அது ஆடியன்ஸ்க்கு ரீச் ஆகும், அது அவங்களுக்குமே பிடிக்கும். டாஸ்க் கூட சரியா பண்ணாம, டாஸ்க் வந்தாலுமே அது ஒரு ஆர்கியூமெண்ட்ஸ், நார்மலா இருந்தாலுமே அது ஒரு ஆர்கியூமெண்ட்ஸ். பிக் பாஸ் வைக்காம ஆர்கியூமெண்ட் ஷோவா, விவாதம் வேலையா வச்சிருந்தா
அதே மாதிரி இப்போ ஒரு ஹோஸ்ட் பண்ற ஒரு பர்சன் வச்சுக்கோங்களேன், அவங்க எவ்வளவு ஒரு நாலேஜான ஒரு பர்சனா இருந்திருந்தா, அவங்க எக்ஸ்பீரியன்ஸான ஆளா இருந்திருந்தா அந்த ஹோஸ்ட் பண்ற இடத்துக்கு வச்சிருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஹோஸ்ட வச்சுக்கிட்டே லைவ்ல வந்து சண்டை போடுறதா இருக்கட்டும், இல்ல வந்து தேவையில்லாத ஆக்ஷன்ஸ் பண்றதா இருக்கட்டும், அதெல்லாமே வந்து டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லா இருக்கு. ஹோஸ்ட்ன்ற ஒரு ஷோவே வந்து டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல் பண்ற மாதிரியா தான் இருக்கு. இப்ப இதெல்லாம் வந்து ஏன் அப்படின்னு தோணுனா, ஆடிஷன் பண்ணும் போதே வந்து கரெக்டான ஒரு பேர் ஆடிஷன் பண்ணியிருந்தா இவ்வளவு பெரிய பிரச்சனையவே இருந்திருக்காதுன்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அது மட்டும் இல்லாம பிக் பாஸ் ஹிஸ்டரியிலேயே இத்தனை சீசன் பிக் பாஸ்ல வைல்ட் கார்ட் கண்டஸ்டன்ஸ் வந்து ஃபேஸ் ரிவீல் பண்ணதே கிடையாது. நான் ஸ்கூல் டேஸ்ல இருந்து பாத்துட்டு இருக்கேன். இது வரைக்குமே வைல்ட் கார்ட் கண்டஸ்டன்ஸ் ஒரு மர்மமாவே தான் வச்சிருப்பாங்க. அப்பதான் வந்து எக்ஸைட்மெண்டா இருக்கும் அப்படின்னு. இப்போ அந்த வைல்ட் கார்ட் கண்டஸ்டன்ஸ்க்கு வந்து ஒரு தனியா ஒரு ப்ரோமோ போட்டு பார்க்கும்போது இந்த பிக் பாஸ் வந்து ரொம்ப பேக்ல தான் போயிட்டு இருக்கு. இந்த சீசன் வந்து அவ்வளோ ஒரு டிஆர்பி வந்து ரேஸ் பண்ணல. பாவம் அவங்களும் வந்து என்னென்னமோ பண்ணி கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, எப்படியாச்சும் டிஆர்பி ஏத்திடணும்ட்டு. பட் ஒண்ணும் நடக்கல. இந்த பிக் பாஸ் சீசன் 9ல கூட ஒரு பாசிட்டிவான ஒரு கிரியேட்டிவான ஒரு விஷயம் இருக்கு. அது என்ன அப்படின்னா செட். இல்லுமினாட்டி தீமை வந்து பேஸ் பண்ணி தான் வந்து அந்த வீடை வந்து டெக்கரேட் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி வந்து இந்த ஷோ எல்லாருமே பாக்குறாங்க அப்படின்னு நாம பாக்கணும்ட்டு இல்ல, இந்த ஷோன்ட்டு இல்ல, நம்ம லைஃப்லயுமே எல்லாருமே ஒரு விஷயத்த பண்றாங்க அப்படின்ட்டு நம்மளும் அதை பண்ணணும்னு அவசியம் இல்லை. அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கா, அது உங்களுக்கு கம்ஃபர்ட்டா இருக்கா, அது உங்களுக்கு என்டர்டைன்மெண்டா இருக்கா, அது உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் தருதா, தந்தா மட்டும் தான் நம்ம ஒரு விஷயத்த பண்ணணும். அதான் விஜய் சேதுபதி சரியா சொன்னார் இல்லையா, ரிமோட் உங்க கையில இருக்கு, உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்க மாத்திட்டு போயிடலாம் அப்படின்ட்டு. அதே மாதிரிதான் நீங்க வீட்டுல குழந்தைகள் இருக்காங்க, அது வந்து உங்களுக்கு ஹெல்த்தியா இருக்காது, பார்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்க கண்டிப்பா வந்து இந்த சேனல்ல வந்து மாத்திட்டு நீங்க வேற ஏதாச்சும் கூட பார்க்கலாம். சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ஸ் வராங்க, இந்த வாரம் வருவாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க வந்து என்ன பண்றாங்க, அவங்களாச்சு வந்து உங்ககிட்ட சொல்லி புரிய வைக்கிறாங்களா, ஏன்பா என்டர்டைன்மெண்ட்டே இல்லப்பா, கொஞ்சமாச்சு என்டர்டைன்மெண்ட் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லி புரிய வைக்கிறாங்களா, என்கேஜிங்கா வச்சிருக்கிறாங்களா, என்னதான் பண்றாங்க அப்படின்ட்டு நம்ம காத்திருந்து பொறுத்திருந்து பார்க்கலாம். இத்துடன் இந்த வீடியோவை நான் முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.